டெய்லி செலவாயிடுது. அப்புறம் எங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றது? ரூ. 500 ஸ்டார்ட் பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம். வேலை செய்யணுன்ற அவசியம் இல்ல. வெறும் ரூ. 500 ஒரு 2லேருந்து 3 லட்சம் ரூபாய் சேர்ந்துரும். எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. அவரு பார்த்துப்பாரு. இதுல நான் தலையிட்டேன்னா எனக்கு பிரச்சனை தான் வரும். எனக்கு அது புரியவே இல்ல. இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் சொல்லுவாங்க. டெய்லி செலவாயிடுது. அப்புறம் எங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றது? அத தான் எல்லா ஹஸ்பண்ட்ஸும் மோஸ்ட்லி சொல்லுவாங்க. பட் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா மினிமமா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? உங்க ஹஸ்பண்டுக்கும் தெரிஞ்சாலும் பரவால்ல, தெரியாட்டியும் பரவால்ல. நீங்க அத ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னா, தாராளமா பண்ணலாம். அது என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நான் கணேசன் துரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா, என்னோட வேலை என்ன? பசங்கள பார்த்துக்கிறது, பணத்த மேனேஜ் பண்றது. அது எல்லாருமே இப்ப தெளிவா இருக்காங்க. பணத்த மேனேஜ் பண்றதும்போது கிடைக்கிறதே கஷ்டம், குடுக்க மாட்றாங்க. அதுக்கப்புறம் நான் எங்க இன்வெஸ்ட்மென்ட் யோசிக்கிறது? நான் உண்டியல்லையா சேர்த்து வைக்க முடியும்? பணம் பத்த மாட்டேன்து. பசங்களுக்கு நெறைய செலவாகுது. எனக்கு பணம் பத்தல. இந்த மாரி நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும், ரூ. 500 ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அங்க இருந்து தான் நம்ம பிகின் பண்ண போறோம். ஏன்னா நீங்க ஒன்ஸ் ஒரு ஹேபிட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா, நீங்களாவே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்க உங்க பணத்துல அந்த 50, 30, 20 ரூல் அது இதுன்னு எதையுமே யோசிக்காதீங்க. வெறும் ரூ. 500 ஸ்டார்ட் பண்றத பத்தி மட்டும் தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ரூ. 500 என்ன பண்ணலாம்? ஒரு லஞ்சுன்னு வெளியில போய் ஒரு பக்கத்துல இருக்க சாதா ஹோட்டலுக்கு போனாலே ரூ. 500 பத்த மாட்டேங்குது. மினிமம் பிரியாணில இருந்து ஒரு சைட் டிஷ், ஒரு ஃபேமிலியா ஒரு 3 பேர், 4 பேர் போனா ரூ. 1000 குறைவில்லாம ஆகுது. அப்போ உங்களுக்காக, உங்க ஃபியூச்சருக்காக, உங்க ஃபேமிலி ஃபியூச்சருக்காக ரூ. 500 எடுத்து வைக்க சொல்றது கம்மியா, அதிகமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்ப முடிவு பண்ணிட்டீங்களா? எஸ்ஐபி ஒரு லைன்ல சொல்லணும் அப்டின்னா, மந்த்லி சேவிங் ஹேபிட் அவ்வளோதான். எனக்கு புரியல, நெறைய விஷயம் வீடியோ பார்க்குறேன், எனக்கு என்னன்னே தெரியல அப்டின்னா, மாசம் ரூ. 500 ஒரு உண்டியல்ல போடுறீங்களா? உண்டியல்ல போட்டா 1 வருஷம் கழிச்சு ரூ. 6000 இருக்கும். அதுக்கு மேல அது வளராது, குட்டி போடாது. நீங்க ஆர்டி போட்டீங்கன்னா, ரூ. 300, ரூ. 400, ரூ. 500 வரைக்கும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அவ்வளோதான். அதுக்கு மேல வராது. அண்ட் அது 5 வருஷம் வரைக்கும் தான் போட முடியும். பட் ஒரு ரூ. 500 உங்க பசங்க படிப்புக்காக அப்படின்னு ஒரு 18 வருஷம். உங்க பசங்க கல்யாணத்துக்குன்னு ஒரு 25 வருஷம். உங்க ஃபேமிலி ரிட்டயர்மென்ட் அதாவது நீங்க ஹஸ்பண்ட் அடுத்த 25, 30 வருஷத்துல அப்படின்னு ஒரு 25, 30 வருஷம். இந்த மாதிரி பிளான் பண்ண முடியுமா அப்படின்னா, அதுக்காக தான் இந்த ரூ. 500 சொல்றது. ஏன்னா ஆர்டில சொன்ன மாதிரி 5 வருஷத்துக்கு மேல போடவும் முடியாது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைஞ்சிட்டே வரும். 5 வருஷத்துக்கு முன்னாடி 8%, 8.5% இருந்த ஆர்டி ரேட்ஸ் இப்போ 6.5% வரைக்கும் வந்துருச்சு. 6.25 வரைக்கும் வந்துருச்சு. அப்போ குறைஞ்சிட்டே வருது. பட் மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் கடந்த 30, 40 வருஷமா 14, 15% ஈஸியா குடுத்துருக்கு. நீங்க கன்டினியூஸா ஒரு ஹேபிட் உங்க ஃபியூச்சருக்காக, உங்க பசங்களுக்காகன்னு மாசா மாசம் உண்டியல்ல போடுற மாரி, அந்த உண்டியல்ல போடுற பணம் வளர்ற மாரின்னு நெனச்சுக்கோங்க. அதுதான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, யார் ஆரம்பிக்கலாம்? யார் வேணா ஆரம்பிக்கலாம். வேலை செய்யணுன்ற அவசியம் இல்ல. உங்ககிட்ட ஆதார் இருக்கா? பான் கார்டு இருக்கா? பேங்க் அக்கவுண்ட் இருக்கா? நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். நெறைய ஆன்லைன் ஆப்ஸ் வந்துருச்சு. குரோ மாதிரியான ஆப்ஸ், காயின் பை ஜீரோதா, அப்புறம் அப்ஸ்டாக்ஸ், பேங்க்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொன்னாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஓப்பன் பண்ணி தருவாங்க. இதுல எங்க போனாலுமே நீங்க ரூ. 500 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும். யார் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு வேலை இல்லையே, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லவே தேவையில்ல. நீங்க உங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஹஸ்பண்ட் பணம் தராரு. மாசா மாசம் மெயின்டனன்ஸ்க்கு அதாவது வீடு மெயின்டெயின் பண்ண அண்ட் இன்கம்மா சேலரியா குடுக்குறாருன்ற மாதிரி கூட காட்ட முடியும். இன்கம் டாக்ஸ் வரைக்கும் யோசிச்சீங்கன்னா. பட் ஆனா சிம்பிளா ரூ. 500 போடுறதுக்கு இவ்வளோ கேட்க மாட்டாங்க யாருமே. ஸோ நீங்க ஹவுஸ் ஒய்ஃப்னு மென்ஷன் பண்ணிட்டு தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்க ஹஸ்பண்ட் தான் வருவாரு. ஸோ ப்ராப்ளமே இல்ல. இன்கம் டாக்ஸ் இஷ்யூஸும் ஃபியூச்சர்லயும் வரவே வராது. பேங்க் அக்கவுண்ட், பான் கார்டு, ஆதார் கார்டு சிம்பிள். நீங்களா பண்ணலாம். ஆன்லைன் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டேன். நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே மொபைல் ஆப் எடுத்து இந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவன் சொல்றத பண்ணீங்கன்னா, நீங்களும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிடலாம். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றது? சிம்பிள். ஒண்ணு டாப் 50 கம்பெனிஸ் ரிஸ்க் இல்ல. இல்லன்னா டாப் 500 கம்பெனிஸ். 1லேருந்து 500 வரைக்கும் இருக்க கம்பெனிஸ். நிஃப்டி 500 இண்டெக்ஸ் ஃபண்ட். நீங்க நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு அந்த ஆப்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா நெறைய காமிக்கும். எஸ்பிஐ, யூடிஐ, ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ எல்லாருமே இது வச்சிருக்காங்க. எதுல வேணா போடலாம். அப்படி இல்ல நிஃப்டி 500 அதுவும் அதே மாதிரி நெறைய கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ். அந்த ஆப்ல போய் பான், ஆதார் அப்லோட் பண்ணி கேஒய்சி முடிச்சிட்டீங்கன்னா, அடுத்து இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன்னு போகும். அதுல ஸ்கீம சூஸ் பண்றதுக்கு நிஃப்டி 50ன்னு சர்ச் பண்ணுங்க. இல்ல நிஃப்டி 500ன்னு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஸ்கீம் கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம். நெறைய யோசிக்க வேணாம். ஹைபிரிட் கேட்டகரி, பியூர் ஈக்விட்டி, அப்புறம் ரிஸ்க் அதிகம். நோ. 5 வருஷத்துக்கு ஒரு தடவ மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது அப்படின்ற லாஜிக்கு. நான் 10 வருஷத்துக்கு மேல முதலீடு பண்றேன்னும்போது, நீங்க போட்ட பணம் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுன்ற சிம்பிள் லாஜிக். ஸோ இது புரிஞ்சிருச்சுன்னா, தானாவே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க போட்ட பணம் 4, 5 வருஷம் கழிச்சு பாருங்க. நீங்க போட்ட ரூ. 500 5 வருஷத்துல ரூ. 30,000 இருக்கும். கண்டிப்பா எஃப்டிய விட அதிக ரிட்டர்ன்ஸ் சேர்த்து தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதுதான் சிம்பிள் லாஜிக். யார் வேணா பண்ணலாம்.
நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஹவ் டு இன்வெஸ்ட். அதுதான் நான் ஆப்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆன்லைன் ஆப்ஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஸே இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஆப்ஸ். ஐசிஐசிஐ வெப்சைட்ல போய் ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டு, இல்ல வெப்சைட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். கேம்ஸ் கார்வி ஆஃபீஸ் வந்து சென்னை மாதிரியான சிட்டில இருக்கும். அங்க போய் பண்ணலாம். இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இப்போ ஐசிஐசிஐ, நிப்பான் இந்தியான்னு உங்க லொகேஷன்ல இருக்குன்னா, அங்க போனீங்கனாலும் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கான்னு கேட்டுட்டு பண்ணலாம். ஆன்லைன்லயும் பண்ணலாம். ஸோ ஹவ் டு இன்வெஸ்ட்டும் பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலா இந்த பணம் எவ்வளோ வளர்ந்துருக்கும்? வெறும் ரூ. 500 12 மாசம் ஒரு 15 வருஷத்துக்கு கன்டின்யூ பண்றோம் அப்படின்னா, ஒரு 2லருந்து 3 லட்ச ரூபாய் சேர்ந்துருக்கும். ஸோ உங்க பணம் 500ன்றத நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஒரு வருஷம் கழிச்சு 1000ஆவோ, 2000ஆவோ, 3000மோ இன்க்ரீஸ் பண்ணும்போது யோசிச்சு பாருங்க. உங்க ஃபைனல் கார்பஸ் 15 வருஷம் கழிச்சு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். உங்க பசங்களோட ஃபியூச்சர்ன்னு எதிர்பார்க்குறீங்க, யோசிக்கிறீங்கன்னா, கண்டிப்பா நீங்களாவே பண்ண முடியும். ஏன்னா ரூ. 500ன்றது இப்போ எவ்வளோ சிம்பிள் சொல்லிட்டேன். ஒரு பிரியாணி செலவு தான் ஆகும். அதுவும் பெரிய இடத்துல போய் நீங்க ட்ரீட்ன்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஃபேமிலி ரெட்ரீட் அப்படின்னா, இன்னும் அதிக செலவாக போகுது. அப்போ உங்க ஃபியூச்சருக்காக அப்படின்னும்போது ரூ. 500ல ஸ்டார்ட் பண்ணுங்க. மந்த்லி சேவிங்ஸ் ஹேபிட் கிரியேட் ஆயிடும். லாங் டெர்ம் கோல்ஸை கிரியேட் பண்ணிட்டு ஈஸியா ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அப்புறமா ஆன்லைன் ஆப்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ண முடியும். யாரையுமே கேட்காம இண்டெக்ஸ் ஃபண்ட்ல பிகின் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலா உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டும் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். எஸ்ஐபி கால்குலேட்டர்னு போட்டிங்கனாலே ரூ. 500 போட்டா எவ்வளோ வரும் 5 வருஷத்துல, 15 வருஷத்துலன்னு தெரிஞ்சிரும். ஸோ அந்த 5ன்றத கொஞ்சம் கொஞ்சமா 5000, 10,000 இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ஃபேமிலி இன்கம் இன்க்ரீஸ் பண்ணா இந்த எஸ்ஐபி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஃபைனல் கார்பஸும் இன்க்ரீஸ் ஆகிடும். முக்கியமான 3 லைஃப் டைம் கோல்ஸ், சைல்ட்ஸ் எஜுகேஷன், சைல்ட்ஸ் மேரேஜ் அஸ் வெல் அஸ் ரிட்டையர்மெண்ட், 3மே சூப்பராக ஃபுல்ஃபில் பண்ண முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் உங்கள் கம்யூனிட்டியில், உங்கள் ஃப்ளாட்ஸில் இருக்காங்க, இல்லை உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் வந்து இது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே இதை புரியும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே அவங்களே கமெண்ட் பண்ண சொல்லுங்க. அதை நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.